வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் தாயுமானவன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நோக்கி படையெடுத்திருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சொந்த ஊரை நோக்கி புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது இருக்கின்றன. நேரம் செல்ல செல்ல ஏராளமான பயணிகள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக இங்கே கிளாம்பாக்கத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க. குறிப்பா சென்னையை பொறுத்த மட்டில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய பகுதிகளில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பிரதானமாக கிளாம்பாக்கத்தில் இருந்தான் பெரும்பான்மையான பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளோடு சேர்த்து ஏராளமான பேருந்துகள் கூடுதலாக இங்கே இயக்கப்பட்டிருக்கின்றன. பயணிகளுடைய வருகைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையை இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறாங்க. தினசரி இயக்கக்கூடிய 2902 பேருந்துகளோடு 762 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 2853 பேருந்துகள் இயக்கப்பட்டது. மற்ற பிற மாவட்டங்களில் இருந்து இன்னும் சென்னைக்கு திரும்பாத ஒரு சூழல் என்பது நீடிக்கிறது. இதன் காரணமாக முன்பதிவு செய்த பயணிகள், அதேபோல் பேருந்துகளுக்காக காத்திருக்கக்கூடிய பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அவங்க கிட்டே நேரடியாக கேட்டு சார், எங்க போறீங்க, டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு நேரமா காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கு சார்? இப்போ 1/2 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன், ½ மணி நேரம் காத்துட்டு இருக்கேன். இன்னும் வண்டி வந்து சேரல. எங்க வண்டி நிக்குன்னு தெரியல, வண்டி எங்க நிக்குன்னு தெரியல. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்து நல்ல சந்தோஷம். அவ்வளவுதான். என்ன காரணம் சார் சொல்றாங்க? இந்த காரணம் என்ன, வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வண்டி வந்துட்டு இருக்கு, நான் என்ன பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார வரலன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அணுகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சார் நேரம் ஆச்சு? இங்க அணுகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஆச்சு. எங்க போறீங்க, எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? குறிப்பா ரஷ் அதிகமா இருக்கு, டிராபிக் அதிகமா இருக்கு கிளாம்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில. எவ்வளவு நேரம் ஆச்சு இங்க வரதுக்கு? எவ்வளவு நேரமா பேருந்து காத்துட்டு இருக்கீங்க? சார், நான் வந்து இங்க இருந்து திருச்சி போறேன். நான் பூந்தமல்லியில இருந்து கோயம்பேடு மீன்ஸ் கிளாம்பாக்கம் வரதுக்கு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் வந்து போலீஸ்க்கு வந்து பிளாக் பண்ணி டிராபிக் கிளியர் பண்ணி விட்டுட்டு தான் இருக்காங்க. பட் என்னோட பஸ் டைமிங் வந்து 11:50. நான் வந்து ஒரு 10:50க்குலாம் வந்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 பஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கேன், பஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஃபுல் ரஷ்ஷு. பட் கவர்மெண்ட்டும் நல்லா பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இருக்கு சார். தேசிய நெடுஞ்சாலைகளில் மேற்கொள்ளக்கூடிய அந்த பணிகள் காரணமாக பேருந்துகள் சென்னை மாநகருக்குள் வருவது தாமதமாகிறது. அது மட்டுமல்லாம 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊரை நோக்கி படையெடுக்கக்கூடிய நிலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவுகிறது. நீங்களே பார்க்கலாம், நேர கண்காணிப்பாளர் அறை இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் டிக்கெட்டுகளை புக் செஞ்சிருக்கிறாங்க. தங்களுடைய பேருந்து எங்கே இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை கேட்டு பெறுவதற்காக ஒருபுறம் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். ஆனால் சரியான குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு கிளாம்பாக்கத்திற்கு வருகை தராத ஒரு சூழல் தான் இருக்குது. காரணம் கடுமையான போக்குவரத்து நெரிசல். மாநகர பகுதிகளில் சாதாரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அணுகுவதற்கே 2 மணி நேரம் எல்லாம் ஆனதாக பொதுமக்கள் சொல்லியிருந்தாங்க. நேரம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும், அதன் பிறகாக பேருந்துகள் இயக்கப்படும் என்றாலும் கூட தொடர்ந்து மக்கள் வந்து எப்படியாவது சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இரவோடு இரவாக இங்கே வருகை தந்திருப்பதால கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. இதனால் பேருந்துகளும் உள்ளே வர இயலாத ஒரு சூழல் இருக்கிறது. எனினும் இரவுக்குள்ளார அனைவருக்குமான பேருந்துகளை உறுதிப்படுத்தி அனைவரையுமே சொந்த ஊருக்கு அழைத்து செல்வதற்கு போக்குவரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.